நேயர்களுக்கு வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்று நம்ம எந்த டாக்டர் கிட்ட நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரத்த தானம் குறித்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திரு நாராயணன் அவர்கள் தான் நம்மளுடைய அரங்கிற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமாம், நேயர்கள் நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்காங்க. தேங்க்யூ. ஓகே மேம், உங்களை பற்றி நீங்கள் ஒரு அறிமுகம். ஓகே, நான் வந்து அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்து பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸராக கடந்த 17 வருடங்களாக தொடர்ந்து பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஸோ பிளட்டுக்கும் எனக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஹஸ்பண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அண்ட் 2 children. என்னை பற்றி அவ்வளோதான். அண்ட் நான் வந்து ஒரு 9 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் பிளட் சேஃப்டி பற்றி. அண்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், உயிர் துளின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஆமாம், அது வந்து தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராமில் 83 பிளட் பேங்க்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் நான் தான் ஃபர்ஸ்ட். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச். உங்களை இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நேர்களை நீங்களும் உங்களுடைய, அதாவது இந்த ரத்தம், அவங்க சொன்ன மாதிரி நம்ம ரத்த உறவுகளாகவே கலந்துட்டோம். வானொலியில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது 29860038 மற்றும் ஒரு எண் 2952055554. வெளியூர் நீர்களாக நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் மருத்துவத்தை உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர், முதல் கேள்வி, ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், சிகப்பு கலரில் இருக்கும், திரவ வடிவம், அவ்வளோதான். ரத்தம்னா என்ன உங்கள் பார்வையில்? ஆமாம், அதாவது ரத்தம் வந்து நம்ம பாடி இயங்குறதுக்கான மெயின் ஒரு முக்கியமான, ரத்தம் இல்லைன்னா லைஃபே இல்லை. ஆமாம், எப்படி ஹார்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ரத்தத்துக்கும் அவ்வளோ ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ரத்தம் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்குது, சர்க்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பிரெயின் போக வேண்டிய எல்லா விதமான எல்லாமே வந்து ரத்தத்தை சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ ரத்தம்னா நிறைய என்னென்ன, உங்களுக்கு நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கணுன்னா ரத்தத்தில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நான் சொல்கிறேன். ரத்தத்தில் வந்து பிளாஸ்மான்னு ஒரு திரவம் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ்ன்னு இருக்கும். அப்புறம் பிளேட்லெட்ஸ்ன்னு இருக்குது. அப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இந்த பிளாஸ்மாவில் வந்து நம்மளுக்கு எல்லா விதமான ப்ரோட்டீன்ஸும், நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் அதுதான் இருக்கும். அது உடம்பு ஃபுல்லாக நம்மளுடைய வால்யூம், பாடியோட சமநிலை, நீர்நிலையை சமப்படுத்தி வச்சுக்கிறதுக்கான விஷயம் அதில் இருக்குது. அண்ட் எல்லாமே என்ன நிறைய ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர் 8 ஃபேக்டர், அதெல்லாம் எல்லா ஃபேக்டர்ஸும் அந்த பிளாஸ்மாவில் இருக்குது. அப்புறம் இந்த ஆர்பிசிஸ் நான் சொன்னது என்னென்னா ஹீமோகுளோபின். நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுவோம்ல, என்னம்மா ரொம்ப டல்லாக இருக்குது, என்னம்மா முடி கொட்டுதெல்லாம் கேட்கும்போது அது காரணம் அதில் இருக்கிற ஹீமோகுளோபின். அது சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணமே ஹீம் தானே. அதனால் அதில் ஒரு அயன் சத்து நம்ம பாடியில் இருக்கும், ஹீமோகுளோபின் அது பேர். ஸோ நார்மலாக ஒரு பொண்ணுக்கானாலும் ஆண்டுக்கானும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பெண்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 11லேருந்து 14 வரைக்கும், ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா 14லேருந்து 17 வரைக்கும் நார்மல் ஹீமோகுளோபின். அதை விட கம்மியாக போச்சுன்னா தான் நம்ம என்ன நினைப்போம், அவங்களுக்கு அனிமியா, அதிலே மைல்டு, மாட்ரேட், சிவியர் அனிமியா நம்ம கிரேடிங் பண்ணுறோம். இது பொறுத்து தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அனிமியான்னு ஒரு தனியாக ஒரு டாபிக் பேசலாம், அப்படி இருக்குது. அதை தவிர நம்ம பிளேட்லெட் சொன்னேன், நமக்கு இப்போ தான் ரொம்ப டெங்குக்கான விழிப்புணர்வு நிறைய நடந்துட்டுருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். இந்த டெங்கு காய்ச்சலுக்காகட்டும் சரி, அல்லது கேன்சர் பேஷண்ட்காகட்டும் சரி, இந்த பிளேட்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து தட்டணுக்கள் நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய ரத்தத்தினுடைய ப்ளீடிங், அடிச்சுப்பட்டால் ரத்தம் போயிட்டே இருக்கும், ப்ளீடிங் டெண்டன்சியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப உதவுது. ஸோ இது கம்மியாகிறதுனால தான் இந்த டெங்கு காய்ச்சலில் வந்து நிறைய பேருக்கு அணுக்கள் குறைஞ்சிட்டே போகும். அப்போ நம்ம பிளேட்லெட் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி WBCக்கும் தெரியும், வெள்ளை அணுக்கள். இதுதான் நம்மளை வந்து போராடி, அதாவது நோய்கள் எதிர்த்து போராடி நம்மளை வந்து உடம்பை வந்து கின்னு வச்சுக்கிறது. ஆமாம், இன்னும் நீங்கள் பேசினா கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஆனாலும் வந்து நான் ரிலேட்டடாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிளட் டொனேஷன் எல்லாருக்குமே தெரியும், ரத்த தானம். கரெக்ட். இதில் எத்தனை வகை இருக்குங்க மேம்? ஓகே, காமனாக பார்த்தீங்கன்னா ரத்த தானம்ங்கிறது ஒரு ஆள்லேருந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பிளட் கொடுக்கறது தான். அதில் நடுவில் ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி சேகரிக்கிறோம் அதெல்லாம். அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு பிளட் கொடுக்கறதா தானம். தானம்ங்கிறது அப்படி தானே, எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தன்னார ரத்த கொடையாளிகள்னு சொல்லுவோம். அது தானாக முன்பு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருக்குன்னே தெரியாமல் கொடுக்குற ஒரு ரத்த தானம் ஒன்று. ரெண்டாவது, அது இஸ் கால்ட் வாலண்டரி பிளட் டொனேஷன் இங்கிலீஷில் சொல்லணும்னா.
தன்னார ரத்த கொடையாளிகள். அடுத்தது வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸ், அதாவது என் வீட்டில் அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க, இன்னொரு ரிலேட்டிவ் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்காக ரத்தம் கொடுப்பாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் எங்கள் அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் நான் கொஞ்சம் நல்லதாக சொல்லணும்னா, நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸை என்கரேஜ் பண்ணாமல் நிறைய கேம்ப்ஸ் போய் பிளட் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அதனால எந்த ரிலேட்டிவ்ஸ்க்கும் கஷ்டம் கொடுக்கறதில்ல. அதனால தான் நாங்கள் சிறந்த மருத்துவர்களாகவும் சிறந்த பிளட் பேங்க்கும் வாங்குகிறோம். மூணாவது வந்து ஆட்டோலாகஸ், தன்னோட ரத்தத்தை நமக்காகவே ஆப்ரேஷனுக்கு, இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா ஒரு மேஜர் சர்ஜரி ஏதாவது பண்ணுறாங்க, அது பிளான்டு சர்ஜரியாக இருக்குது அப்படின்னாங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரத்தத்தை அவங்களுக்கே சேகரித்து வச்சுக்கலாம். அதாவது சேஃபஸ்ட் பிளட் டொனேஷன்னா ஆட்டோலாகஸ், தன்னோட ரத்தத்தை சேகரித்து வச்சுக்கிறதுக்கு. அடுத்து ஃபோர்த் வந்துட்டு பெய்டு டோனர்ஸ், அதாவது பணத்துக்காக ரத்த தானம் கொடுப்பாங்க. ஆமாம், ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ பணத்துக்காக ஒரு பைசா கொடுத்து கூட பிளட் கொடுக்கக்கூடாது. பிளட் கொடுக்கறது ஒன்லி தானம் தான். ஸோ தானம் வந்து எல்லாரும் பண்ணுறதுனால தான் இப்போ நான் சொல்லி ஆகணும், தமிழ்நாடு இந்தியாவிலே தொடர்ந்து 10 வருடங்களாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வாலண்டரி பிளட் டொனேஷன் தான். ஆமாம், தன்னார ரத்த கொடையாளிகள் தான். ஸோ அதுக்கு தான் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நிறைய பேர்த்துக்கு நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் ஆகட்டும், நம்மளுடைய டீம் ஆகட்டும், நம்மளுடைய கவர்மெண்ட் ஆகட்டும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நாங்களும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கோம். அதுக்கு ஆர்கனைசர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக தன்னார்வலர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாம வந்து நான் தானா தானம் பண்றாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான். அடுத்ததா இந்த பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அடிப்படையா? சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 45 கிலோக்கு மேலே இருக்கணும். பெண்களாக இருந்தால் 50 ப்ளஸ்ஸாக இருக்குது பெட்டர். 50 கேஜிஸ் மேலே இருந்தால் பரவாயில்ல. 45 கேஜி தான் நார்மலாக நம்ம சொல்லுவோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த விதமான குழப்பம் இல்லாமல் எவ்ரி ஆணாக இருந்தால் வருடத்திற்கு 4 முறை 3 மாத இடைவேளையிலும், பெண்ணாக இருந்தால் வருடத்திற்கு 3 முறை 4 மாத இடைவேளையிலும். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இதில் மட்டும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாயெல்லாம் வரதுனால we are focusing இந்த யங்கர் ஏஜ் குரூப்புங்கிறதுனால அவங்களுக்கு சேஃப்டிக்காக இது வந்து கவர்மெண்ட்டே வச்சிருக்கிற ஒரு பிளான். அதுக்கப்புறம் எந்த வயசு வரைக்கும்னா 65 வயது வரைக்கும் பிளட் டொனேஷன் கொடுக்கலாம். ஆனால் திடீர்னு நான் ஒரு 62 வயசில் நான் பிளட் கொடுக்குறேன்னா அவங்க கொடுக்கக்கூடாது. அதாவது ரெகுலர் பிளட் டோனராக இருந்தால், தொடர் ரத்த கொடையாளியாக இருந்தால் மட்டுமே 65 வயது வரைக்கும் கொடுக்கலாம். இல்லைன்னா புதுசாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா 62 இயர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, அவங்க ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல்ஸ் ரேட் கரெக்டாக இருக்கா, எல்லாமே டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கணும்னா 12.5க்கு மேலே இருக்கணும். அவங்களுக்கு அனிமியா இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுக்கிறது, நாங்கள் டீல் பண்ணுறது ஒன்லி ஹெல்தி பீப்புள்கிட்ட தான். ஸோ வி ஆர் நாட் டீலிங் வித் பேஷண்ட்ஸ். அதனால் நாங்கள் எடுக்கிற ரத்தம் அவங்களே அஃபெக்ட் பண்ணக்கூடாது, பேஷண்ட்ஸ்க்கும் எதுவும் ஆகக்கூடாது, ரெசிபியண்ட்டுக்கும். அதனால் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். தேர்ட் வந்து அவங்களுடைய பிளட் ப்ரெஷர். இப்போ எல்லாத்துக்கும் சொல்கிறோம்ல பிபினா 120/80. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பிபி செக் பண்ணுறோம். அவருக்கு 28 வயசு தான். அவருக்கு செக் பண்ணால் 150/106 இருக்குது. நான் கேட்டால் இல்லை டாக்டர், நான் ஒர்க் பண்ணுற ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறேன், நான் 4 நாளாக தூங்கலை. இப்போ தூக்கமின்மையினால என்ன ஆகும்னா அவங்களோட பிளட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகுது. ஸோ பிபி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஸோ அதனால் 120/80 நார்மல், எல்லாத்துக்கும் தெரியும். 160/100 வரைக்கும் அப்பர் லிமிட்டும், லோவர் லிமிட் வந்து ஒரு 100/60 வரைக்கும் நம்ம எடுப்போம். 160/100 அப்பர் லிமிட், லோவர் லிமிட் 100/60 வரைக்கும். நாங்கள் டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவோம் அந்த நேரத்துக்கு. எந்த விதத்துலையும் ரத்தம் கொடுக்கறதுனால அந்த டோனருக்கு இந்த விதத்தில் எஃபெக்ட் ஆகக்கூடாது எங்களோட ஃபஸ்ட்டு எய்மாக இருக்கும். நம்பர் 2, அதுக்கப்புறம் அவங்களோட பல்ஸ் ரேட்டு நார்மலாக 72 இருக்கும். அதை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு டாக்கிகார்டியா, அதாவது ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இதெல்லாம் நார்மலாக பார்க்குறதுங்க. ஆனால் அதே போல் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இந்த 3 மந்த்ஸ் இடைவேளையில் இருக்கணும் ஆணாக இருந்துச்சுன்னா சொன்னல. அப்போ வந்து பர்மனெண்ட்டாக யாரெல்லாம் கொடுக்கவே கூடாதுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ் இருக்கலாம், அது ஹைப்போதைராய்டு இருக்கலாம், அல்லது நரம்பு தளர்ச்சி இருக்கலாம், அல்லது வந்து எபிலெப்சிக்கான மாத்திரை, வலிப்புக்கான மாத்திரை சாப்பிட்ருக்கலாம், அல்லது ரத்தம் அடிப்பட்டால் ரத்தம் போயிட்டே இருக்கும்,
அவங்களோட ரத்தம் நிற்காது. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ளீடிங் டிஸ்கேரியஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் ஹீமோஃபிலியான்னு ஒரு இது இருக்குது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. பட் அவங்க கொடுக்க வேணான்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையோ அவங்க ரிலேட்டிவ்ஸையோ என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, சரியாயிட்டாங்கன்னு சொல்லலாம். சில பேர் கம்ப்ளீட் ரெக்கவர்ட்னா கூட கொடுக்க வேண்டாம். ஆமாம், கார்டியாக் பேஷண்ட்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் மேக்கர் வச்சுருப்பாங்க, ஸ்டென்ட் வச்சுருப்பாங்க, இல்லை சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, நான் நல்லா இருக்கேன் டாக்டர்னாலும் வேண்டாம், கொடுக்காதீங்க. பட் யூ என்கரேஜ் இது. அப்புறம் ஹைப்பர்டென்சிவ் ஆன் மெடிகேஷன் இருக்காங்க, கண்ட்ரோல்டாக இருக்காங்கன்னா கொடுக்கலாம், பிபி இருந்துச்சுன்னா. பட் கண்ட்ரோல்டாக இருந்தாங்கன்னா அதே மாதிரி சுகர்னு கூட பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இப்போ காமன் ஆயிடுச்சு இல்லையா, சின்ன வயசுலேயே வந்துருச்சு நிறைய பேருக்கு. ஸோ டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து இன்சுலின் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க ரத்த தானம் கொடுக்கலாம். பட் இப்போ என்ன க்ரைட்டீரியா சொல்கிறாங்க அப்படின்னா, பிளட் சுகர் இருக்கவங்க, அதாவது டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா பிளட் டொனேட் பண்ணாமல் இருக்குது பெட்டர்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை சில பேர் இல்லை டாக்டர் எனக்கு கண்ட்ரோலாக இருக்குது நீங்கள் எடுத்து ஆகணுன்னாங்கன்னா அந்த நேரம் அந்த டாக்டரை பொறுத்து அந்த சுகரில் லெவல் நார்மலாக இருந்தான்னு பார்த்துட்டு ஹெல்த்தியாக அவருக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, பின்விளைவுகள் வராது நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். அப்புறம் ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெச்சிவி, மலேரியா இந்த மாதிரி பால்வினை நோய்கள் இருக்கிறவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் ரத்த தானம் கொடுக்கவே கூடாது. ஓகேயா? ஆனால் சில பேர் கொஞ்ச நாளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம்னு சில க்ரைட்டீரியா இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸில் ஆல்கோஹால் எடுத்துருந்துருப்பாங்க, 24 to 48 ஹவர்ஸில் அவங்க வந்து ரத்த தானம் கொடுக்க வேண்டாம். மாத்திரை மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டாம். அப்புறம் எஸ்டிபி சிங்கிள் டோனர் பிளேட்லெட் ஒன்று இருக்குது, அதாவது வெறுமனே வந்து ரத்தத்தை வந்து பிளேட்லெட் மட்டும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஆஸ்பிரின் மாத்திரைலாம் சில பேர் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து ரத்த குழாய்க்கு அடப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த 2 நாளைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளட் டொனேட் பண்ணலாம். அப்புறம் ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா, ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா, அப்படி லோக்கல் மெடிகேஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு 1 வீக் மட்டும் அந்த மாத்திரைகள் சாப்பிடாம நிறுத்திட்டு பிளட் கொடுக்க சொல்லலாம். அதை தவிர வந்து சில பேர்த்துக்கு டெட்டனஸ் அடிபட்டிருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க, அவங்க 3 months கொடுக்க வேண்டாம். நாய்க்கடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாய்க்கடி வீட்டில் வளர்த்துற நாய்க்கடிக்கெல்லாம் ஏதாவது பண்ணலான்னா கூட அப்போ கூட அவங்க வந்து மினிமம் வந்துட்டு 6 months to 1 year அவங்க பிளட் டொனேட் பண்ணாமல் இருக்குது ஆல்வேஸ் பெட்டர். எல்லாமே வேக்சின் முடிச்சுட்டு 1 year கொடுக்காம இருந்தால் பெட்டர். மஞ்சக்காமல் இருந்துச்சு 1 year கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. இதை நிறைய நினச்சிப்பாங்க நிறைய பேர், சும்மா ஜஸ்ட் போய் பிளட்டுக்கும் ஒரு எப்படி டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ரத்தமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர், இன்னொரு விஷயம், இப்போ நீங்க சொன்னீங்களே ஒருத்தவங்க தூங்காம இருந்தாங்க, அவங்களுக்கு 150 ஏதோ சம்திங் 100 இருந்துச்சு. இது தூங்காம இருந்தாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளட் பிரஷர் வந்து கூடுமான்னு கேட்குறீங்களா? சொன்னீங்க. ஆமா, இப்போ அப்படி தூங்காதவங்க ஒரு நாள் இப்போ நைட்டு தான் தூங்கணும், அப்போ தூக்கம் இல்லை அப்படின்னா அப்போ பகல்ல கூட அந்த தூக்கத்தை தூங்கி ஆமா ஆக்சுவலாக பேலன்ஸ். இப்போ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, மார்னிங் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம டாப்பிக்கும் அது டீவியேட் பண்ணுற டாப் தான், இருந்தாலும் கரெக்டாக இது ரிலேட்டட் டு இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நைட்டு தூங்குறதாங்க 11 o'clock நம்மளோட பாடி வந்து எல்லாமே தூங்குறதுக்கு நிலைமைக்கு போயிடும். இது நிறைய இடத்துல நிறைய பேர் யூடியூப்ல கூட பார்த்துருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னன்னா 10:30 to 11 o'clock நீங்கள் படுத்துறது பெட்டர், ஆல்வேஸ் பெட்டர். ப்ராக்டிஸ் ஒரு டைமில் தூங்குற மாதிரி, இந்த டைமுக்கு தூங்கினா இந்த டைமுக்கு தூங்கணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று அந்த லிவர் எல்லாம் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் எது வெளில போகுதுன்னா லிவர் தான் சரிப்படுத்துது இல்லையா. அதுவுமே அந்த டைமில் நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா நம்மளுடைய செரிமானத்துக்காகவோ நம்மளுடைய எல்லா விதத்தையும் சரிப்படுத்துறதுக்கு நம்ம லிவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிபி வந்து கூட இருக்குது. அப்புறம் சில பேர் தூக்கம் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது. நைட் டியூட்டி பண்ணுறாங்கன்னா அவங்க லேட் நைட் நிறைய சாப்பிடக்கூடாது. அவங்களும் ஃபிக்ஸ்டாக 6 o'clock 6:30 சாப்பிடணும். லேட் நைட் சாப்பிட்டா ரொம்ப நேரம் லேட்டாக சாப்பிட்ற 2 மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ண ஏதாவது ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணலாம். அது லிவர் அக்செப்ட் பண்ணாது. கடைசியில் என்ன ஆகும்னா இந்த ஃபேட்டி லிவர், வயிற்றில் வந்து லிவரில் வந்து கொழுப்பு சேர்ந்துருச்சுன்னெலாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் நடக்கும். இது நம்மளுக்கே தெரியாது. தூக்கத்தை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் 5 hours தூங்கிட்டால் தான் அந்த மெலட்டோனின் நம்ம பாடியில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த தூக்கத்துக்கான ஒரு முக்கியமான சுரப்பி அது அப்போ தான் சுரக்கும், நல்ல ஸ்லீப் கொடுக்கும். நம்மளோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எங்கே பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஸ்லீப் தான் முன்னாடியில் ஸ்ட்ரெஸ் தான் ஃபஸ்ட் ஃபேக்டர் ஆகுது. இப்போ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஹெல்த், கார்டியாக் ஹெல்த் ஆகட்டும் எல்லாத்துக்குமே. அதே போல் நல்லா தூங்கினோம்னா நம்மளோட பாடி நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகும்.
ஆனால் காலையில் தூக்கம் காலையிலனா ஒரு மத்தியானத்துக்குலாம் தூங்குவாங்க தெரியுமா சில பேர். ஆஃப்டர்நூன் தூக்கம் வந்து கேலரி இன்க்ரீஸ் பண்ணும், நைட்டு தூக்கம் கேலரிஸை குறைக்கும். அதனால நல்லா தூங்கு. நீங்கள் ஜிம்மெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நைட் ஒழுங்காக தூங்குனீங்களான்னு தான் கேட்பாங்க. அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வெயிட்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். ஆமாம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், சூப்பராக சொல்லுங்க. நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளும். நிகழ்ச்சி முதல் நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், யார் இங்கிருந்து? ஹலோ மேம், ராஜ் பாத்திமா பேசுறேன் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன சாப்பிட்டாலும் ரத்தமே ஏற மாட்டேங்குது. அம்மா ஃபாத்திமாமா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேம். சரி, உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் வந்து ரத்தமே ஏற மாட்டேங்குது. எப்படி டெஸ்ட் பண்ணீங்க நீங்க? லேப்ல போய் பண்ணீங்களா? லேப்ல ஸ்டான்லில போய் பண்ணோம். சரி சரி. நீங்க யாராவது ரத்த தானம் கொடுக்கலான்னு பண்ணீங்களா? எதுக்காக பண்ணீங்க? தைராய்டு டெஸ்ட்டுக்கு எடுக்க பண்ணோம். தைராய்டு டெஸ்ட்டுக்காகவா? சரி அம்மா, உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 34 வயசு. அப்படியா? 34 வயசுனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டு இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ண போயிருக்கீங்க, கரெக்டா? அதுக்காக தைராக்சின் மாத்திரை போட சொன்னாங்களா டாக்டரு? போட சொல்லுவோம், போட்டுதான் இருக்கோம். சரிம்மா, நீங்கள் வந்து ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் பண்ணணும், ரத்த சோகையை சரிப்படுத்தணும்னா முதல்ல வீட்டில் சாப்பிடுங்க. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, முடிஞ்ச அளவுக்கு கீரை நல்லா சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் நல்லா. ஓகே, வயிற்றுல பூச்சி இருக்கான பூச்சி மாத்திரை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பூச்சி மாத்திரை நீங்கள் சாப்பிடுங்க. டாக்டரோட அறிவுறுத்தல் பிரகாரம் பாருங்கள், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையே. அது தவிர நீங்கள் வந்து தேவைப்பட்ட அயன் டேப்லெட் ஏதாவது நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி குறையிலன்னா அப்புறம் வேறு ஸ்பெஷல் பிளட் டெஸ்ட்லாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அயன் டேப்லெட் கூட கொடுத்தாங்க மேம். ஓகே, அது சாப்பிட்டு தான் இருக்கா மேம். ஓகே ஓகே, இம்ப்ரூவ் ஆகிடும், கவலைப்படாதீங்க. 1 மந்த்தில் வந்து 1. அம்மா 8 தான் இருக்கு மேம். ரொம்ப கஷ்டமா மூச்சு வாங்குது மேம் எனக்கு. ஓஹோ, சரி சரி. 8 தான் இருக்கு. ரொம்ப ரத்த சோகை அதிகமா இருக்குமா அவனுக்கு? ரத்த சோகை. சரி, நீங்கள் ரத்த சோகை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இதுக்குன்னு ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில். அங்கே போய் ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் இருக்குமா, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஏதாவது உங்களுக்கு ரத்தத்தை சுரக்கிறதுக்கான ஏதாவது சுரப்பியில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேயா? அதை நீங்கள் பார்த்துருங்களேன். சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. டாக்டர் பார்த்துருங்க. உங்களுக்கான அதுக்கான அயன் டேப்லெட்டு இதே போல் நிறைய உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புலால், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதில் ஸ்ப்ளீன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுவரொட்டி, அதை சாப்பிடுங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடும். சரிங்களா? பட் ரொம்ப முடி கொட்டுதுன்னு சொன்னான்னா உங்களோட வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களாம்மா? போன மாசம் ஒரு 3 டெஸ்ட் எடுத்தாங்க மேம். அப்படியா? 3 டெஸ்ட் எடுத்தாங்க. நார்மல் தான் வந்துச்சுமா. அது கிண்டிக்கு போயிட்டு வந்ததா மேம். 10 நாள் ஆச்சு வர்றதுக்கு. ஓஹோ, சரி. அந்த டெஸ்ட் எடுத்தாங்க, நார்மல்மான்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்க திருப்பி செக் பண்ணுங்க. ஹலோ, அப்படியா? அவங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுக்கணும், அவ்வளவுதான். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், யார் இங்க இருந்து? மாதவரம் செல்வராஜ் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சார், மாதவரம் செல்வராஜ் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். என்ன டவுட் உங்களுக்கு? நைட்ல பார்த்தா 2 கையுமே அப்படியே நின்று போகுது, அப்படியே மறுத்து போகுது. ஓகே சார், இது வந்து நரம்பு. உங்களுக்கு என்ன வயசு? 55 மேடம். ஓகே, உங்களுக்கு சுகரோ இல்லைன்னா ஏதாவது இருக்கா, பிபி எதுவுமே இல்லை? சரி, நீங்கள் நைட்டு மறுத்து போகுதுன்னா கால்சியம் கொஞ்சம் பாடியில் கம்மியாக இருக்கலாம், அல்லது வந்து தேவையான அளவுக்கு பி காம்ப்ளெக்ஸ், B6, B12 அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சத்து மாத்திரைகள் அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனையோ இல்லது உங்களுக்கு தனியார் மருத்துவமனையோ நீங்கள் அணுகி உங்களுக்கு தேவையான அளவுக்கான சத்து மாத்திரைகள் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே போல் விட்டமின் D3 கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட அப்படி வரலாம். நீங்கள் வந்து காலையில் ஒரு 7லேருந்து 7:30 மணி, அந்த 7:30 மணி 8 மணி வெயில் படும் பார்த்தீங்களா மேலே, அந்த வெயில் கொஞ்சம் படுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அது விட்டமின் D3 டைரெக்டாக கிடைக்கும். அல்லது ஒரு சிங்கிள் ஷாட் டேப்லெட் இருக்குது, அதை நீங்கள் வாரத்துக்கு 12 வாரம் தொடர்ந்து போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஏதாவது தேவைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் பார்த்து நீங்கள் கேட்டு மாத்திரைகள் சாப்பிடுங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் நாம் வந்து இரத்த தானம், அதாவது நேர்களும் இரத்த தானம் பற்றிய அந்த மாதிரி கேள்விகள் மட்டும் கேட்கலாம். ஏன்னா
முக்கியமான ஒரு நபர். அவங்கக்கிட்ட நம்ம நினச்சாலும் அடுத்து பேச முடியாது. அதனால நீங்கள் இரத்த தானம் பற்றிய அனைத்து கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். மதிய வணக்கம் மேடம். மதிய வணக்கம். யார் இங்கிருந்து? ராயப்பேட்டை வெங்கட். வெங்கட் சார், டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கலாம். மதிய வணக்கம் மிஸ்டர் ராயப்பேட்டை வெங்கட். உங்க ஏரியா பக்கத்துல அதுதான் சொன்னேன், ராயப்பேட்டை ராணிகிட்டே பேசுறீங்களே என்ன? உங்க சார் நல்லாவே தெரியும், பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். அப்படியா? ஓ, இப்போ நேரடியாவா? பேசியிருக்கேன். சரிங்க, தேங்க்யூ. இந்த ஷாப்ல அங்க ஒர்க் பண்றாங்க, ஒரு இதுக்காக வருவேன். ஓகேங்க. எனக்கு நீங்க ஒன்னும் குரூப்புக்கு ஒன்னும் போல, ஆனா அதுல ஒரு பெரிய டவுட். சொல்லுங்க. குரூப்ன்றாங்க. ஆமா, அது இது மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அது எல்லா கவர்மெண்ட் அரசாங்க ரத்த வங்கியில இருக்குமா? அது அந்த டோனார் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நீங்க சூப்பரான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நான் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபுல்லா. பாம்பே குரூப்னா என்ன, அது எப்படி வைக்கிறோம், எப்படி சேமிக்கிறோம், எல்லாமே சொல்லிட்டுமா? அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். ஓகே, நீங்க வானொலியில கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம பாம்பே குரூப்னு ஒரு குரூப் கேட்குறாரு. பாம்பே குரூப்புக்கு பாம்பே சைடில் ஒரு 1970s அந்த ரேஞ்சில் அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ரொம்ப ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா 1 லட்சத்தில் ஒரு 7000 பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? ஸோ ரொம்ப வெரி வெரி ரேரஸ்ட் குரூப்புன்னு சொல்லலாம். அதே போல் நிறையா பேர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரேர் குரூப்னால அது பாம்பே குரூப்னு சொல்கிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ரத்த பயனாளிகளுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓ நெகட்டிவ் பேக் செல் கொடுக்கலாம். ஓ நெகட்டிவ் பேக் செல் யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவோம். ஒரு எமர்ஜென்சிக்கு ஓ நெகட்டிவ் பேக் செல் நம்ம கொடுக்கலாம். அப்படி தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் எமர்ஜென்சிக்கு கிராஸ் மேட்சிங் பண்ணிட்டு பண்ணுவோம். ஆனால் இந்த பர்டிகுலர் பாம்பே குரூப்புக்கு அது கொடுக்க முடியாது. இதில் ஹெச் ஆன்டிஜன் ஒரு ஆன்டிஜன் இல்லை இந்த பாம்பே குரூப்பில். அதனால் இதுக்கு இந்த ரொம்ப ரேரஸ்ட் குரூப்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ரீசெண்டாக கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி ஒரு எக்மோர் ஹாஸ்பிட்டல் ஒரு டெலிவரிக்கு ஒரு அம்மா அட்மிட் ஆகிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா ஓ பாசிட்டிவ் மாதிரி இருந்துச்சு குரூப்பு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கிராஸ் மேட்ச் பண்ணால் வரவே மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஓ நெகட்டிவ் போட்டாலும் வர மாட்டேது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அது ஸ்பெஷல் குரூப்பு, ஹெச் ஆன்டிஜன் இல்லாத ஒரு குரூப்பு. அப்போ எங்கேருந்து பிளட் கொடுக்க முடியும்? அது அம்மா ப்ரெக்னென்சி டெலிவரி டைமு. உடனே இப்போ நாங்கள் ஒரு குரூப் சொன்னார் இல்லையா, குரூப் இருக்குதுலாம் சொன்னார். அது மாதிரி ஒரு பாம்பே குரூப்புன்னு தனியாக ஒரு மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள ரீச் பண்ணும்போது ஒரு தம்பி பெங்களூர்லேருந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுத்து வந்தார். பிளட் கொடுத்துட்டு அந்த அம்மாவை காப்பாற்றிட்டு அடுத்த ட்ரெயின் பிடிச்சி அவரோட ஓன் செலவில் பண்ண. இந்த மாதிரி டோனர்ஸ் இருக்கிறதுனால தான் நிறையா பேர் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு ரூஃப் ஒன்று இருக்குல்ல, இவங்களே எங்கெல்லாம் இருக்காங்கன்னு யாரெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ரெஜிஸ்ட்ரி நாங்கள் எல்லாருமே தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோலில் நம்மளுடைய இதுக்கு ரத்தத்துக்குன்னு ஒரு குழுமம் இருக்குது. அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ராயப்பேட்டில் நான் ஒரு பாம்பே குரூப் கண்டுபிடிச்சேன்னா நான் உடனே நாங்கள் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவோம். அந்த ரெஜிஸ்ட்ரியில் அவங்க ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு 3 மாதம் இடைவெளியில் நாங்கள் கால் கொடுத்து நீங்கள் பிளட் கொடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் நார்மலாக 35 நாட்கள் நாங்கள் சேகரித்து வைக்கலாம். ரத்தத்தை 2 to 6 டிகிரி டெம்பரேச்சர் ரெஃப்ரிஜரேட்டரில், அதாவது பிளட் வைக்கிற ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜில் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் கிடையாது. நம்ம ப்ராப்பர் பிளட் பேங்க் ரெஃப்ரிஜரேட்டரில் 2-6 டிகிரி டெம்பரேச்சரில் நம்ம இந்த பிளட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். 35 நாட்கள் வச்சுருந்தோம்னா வெறும் பிளட்டாக வைக்கலாம். அல்லது நம்ம அதோட சேகம்னு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது. ஏன்னா பிளட்டு உராய்வு கடாமல் இருக்கும் இல்லைங்களா, அது இன்னும் 7 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம். இங்கேருந்து நாங்கள் டெல்லிக்கு பிளட் கொடுக்குறோம். இங்கேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் த்ரூ அவுட் தமிழ்நாட்டிலேருந்து அதுக்கு ஸ்ரீவத்சான்னு ஒரு தம்பி, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, நிறைய பேர், அவருக்கு ஒரு டீம் இருக்குது. பாம்பே குரூப்னா அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்போம் எங்கே இருக்காங்கலாம் நம்ம கேட்டுப்போம். இந்த ரெஜிஸ்ட்ரி நாங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கிறோம், அழகாக பார்க்குறோம். எங்கேயுமே வேஸ்டேஜே இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு அனுப்பலாம், இங்கேருந்து கேரளாக்கு அனுப்பலாம். கவர்மெண்ட் அந்தளவுக்கு எங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாம்பே குரூப்புக்கு இப்போ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் குரூப்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதனால யாருமே பயனடையாமல் இல்லை அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் போயிருந்தோம் ஒரு காலேஜில். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாம்பே குரூப் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில். ஸோ அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்க்ரீன் பண்ணோம். அப்பாவுக்கு இல்லை, அம்மாவுக்கு இல்லை, அண்ணாக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட். இப்போ இந்த பையனுக்கு நம்ம சொல்லிக்கோ, தம்பி நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கு வேறு யாரோட பிளட்டு கொடுக்க முடியாது, அந்த பையனுக்கு பாம்பே குரூப் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதனால சேஃபாக இருந்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே மேம். சார் ராயப்பேட்டை வெங்கட் சார், உங்களுக்கு அநேகமாக இது ரீச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ.
வணக்கம், யார் எங்கிருந்து? நான் சந்திரசேகர் பேசுறேன் மேம், வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து. ஹலோ சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்கீங்க. How are you? எக்ஸாக்ட்லி, நல்லா இருக்கேன் மேம். உங்க குரல் மறக்கவே முடியாது என்னால. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி மேம். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாம்பே குரூப் அதை பத்தி எல்லாம் கேட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். எனக்கு என்ன கேள்வினா, 2 கேள்வி வச்சிருக்கேன் மேம். ஓகே சார். சில பேருக்கு வந்து இந்த ரத்தம் அப்படிங்கறது உறைந்து போகும், ஓகே. அது ரொம்ப ரேரா நடக்கும் அப்படிங்கிறாங்க. எதனால ரத்த உறைதல் அப்படிங்கறது நடக்குது? இதுக்கும் ஜெனடிக்ஸ்க்கும் காரணம் அப்படிங்கிறது இருக்கா? இது என்னுடைய முதல் கேள்வி மேம். ஓகே சார். ரெண்டாவது கேள்வி, சிலது ரேர் பிளட் குரூப்ஸ் நீங்க சொன்னீங்க. ஆனா அந்த ரேர் பிளட் குரூப்ஸ்க்கு ஒரு காமன் குரூப்பா சில ரத்தம் அப்படிங்கிறது ஒத்து போகிற மாதிரி இருக்கா? அல்லது அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க அந்த பிளட் குரூப் கொடுத்தா மாத்திரம்தான் அந்த உயிர் பழைப்பு அப்படின்னு இருக்குமா? இல்ல ஆல்டர்னேட்டா அந்த ஒரு பிளட் குரூப் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க? ஏதாவது உங்களுடைய அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததுனாலும் ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப சொல்லலாமா? உங்க நம்பர் 2 क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். அதாவது தேங்க்யூ சார், தேங்க்யூ. சந்திரசேகர் சார் முன்னாடியும் கேட்பாரு என்கிட்ட இன்டர்வியூ வரும்போது. இப்போ என்னன்னா 2 கொஷின். ஒன்று பிளட்டோட கிளாட்டிங் பற்றி கேட்குறாரு. ரெண்டாவது வந்து வேற யாருக்குன்னா வேற வேறு பிளட் குரூப் கொடுக்கலாமான்னு. ஆமாம், நம்ம வந்து முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 8 குரூப் இருக்குது. ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ், அதுக்கப்புறம் ஓ பாம்பே தான் சொன்னோம் இல்லையா, அது ரேரஸ் குரூப். இப்போ ஏக்கு ஏ, பிக்கு பி, ஓக்கு ஓன்னு தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து அதை தவறையும் கொடுக்கலாம். ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வேறு ஏதாவது ஒவ்வாமையில் கூட ஏதாவது பிரச்சனை ஆகும். ஆனால் நம்ம பிளட்டு கொடுத்ததுனால தான் சொல்லிட்டு நம்மளை வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு சொல்ல மாட்டோம். டெஸ்ட் பண்ணி நாங்கள் அதில் வந்து ஒரு கன்சென்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ வந்து பிளட்டு கொடுத்தாலும் ஒரு கன்சென்ட் ஃபார்மில் சைன் வாங்கிறேன். அதனால தான் 18 வயசுக்கு மேலே தான் பிளட் கொடுக்கலாம்னு நம்ம சொல்கிறோம். பிளட்டு நம்ம ரிசீவ் பண்ணாலுமே நான் ஒரு ரத்தத்தை வாங்கிக்கிறேன் உடம்புக்குன்னா அவர் ஒரு கன்சென்ட்டில் சைன் பண்ணணும். இன்கேஸ் அவர் உடம்பு முடியாத, கையெழுத்து போட முடியாத நிலைமையில் இருக்கார், கையொப்பம் போட முடியாத நிலைமையில் இருக்காருன்னா அவருடைய யார் பார்த்துக்கிறாங்களோ கேர்டேக்கர் கட்டாயமாக அது கையெழுத்து போடணும். இது வந்து கட்டாயங்க, கவர்மெண்ட் ஆகட்டும் ப்ரைவேட் ஆகட்டும். ஏன்னா நம்மளோட ப்ரொசீஜர் எதாவது பண்ணுறோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, எல்லாமே ஆன்டிஜன் பொறுத்து. ஏ ஆன்டிஜன் தான் ஏ குரூப், பினா பி குரூப், ஏபினா ஏபி குரூப்பு, ஓனா 2 ஆன்டிஜன் இருக்காது, ஓ குரூப்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓ நெகட்டிவ் பேக்ட் செல் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். 4 இந்த மற்ற அதர் குரூப் சொன்னேன் இல்லைங்களா, மற்ற எல்லாத்துக்கும் அதாவது கிராஸ் மேட்ச் பண்ணி கம்பேட்டபிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். அநேகமாக சந்திரசேகர் சார் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏபிங்கிற பிளட் குரூப் மட்டும் எல்லாத்தோட பிளட்டையும் ரிசீவ் பண்ணலாம். ஸோ ஓ நெகட்டிவ் வந்து யூனிவர்சல் டோனார் நெகட்டிவ் பேக்சல், ஏபி பாசிட்டிவ் பிளட் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட். அவங்களுக்கு வந்து எந்த பிளட் குரூப் வேணால் பண்ணிக்கலாம். ஏபி பாசிட்டிவ்க்கு. ஆனால் அப்படி பண்ணலாம். அதாவது அந்த நாங்கள் ஒரு கன்சென்ட் ஃபார்மில் சைன் வாங்கும்போதே இவங்களுக்கு இந்த ரத்தத்தோட ஒத்து போயிருக்கு, அந்த மாதிரி குரூப்பை நாங்கள் கொடுக்கலான்னே கவர்மெண்ட்டே அவர் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் சில இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரத்தம் இல்லைங்கிற சமயத்தில் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த குரூப் தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்புக்கு அந்த குரூப் கொடுக்க தான் சிறந்தது. ஓகே, அதான் ஆல்வேஸ் பெட்டர். பட் ஒரு சான்ஸ் ரத்தமே இல்லை, எமர்ஜென்சி வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் கம்பேட்டபிள் டெஸ்ட் பார்த்து ஒத்து போதான்னு பார்த்தப்பறம் தான் நம்ம அதை கொடுக்கணும். ஸோ ஆல்வேஸ் கோ வித் நார்மல் ஃப்ளோ. இல்லாத சமயத்தில் தான் நம்ம அந்த மாதிரி பண்ணலான்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ நெகட்டிவ் பேக்சல் இஸ் யூனிவர்சல் டோனார் அண்ட் ஏபி பாசிட்டிவ் யூனிவர்சல் ரெசிபியன்ட். அதை தவிர பாம்பே ஓ நெகட்டிவ்க்கு பாம்பே ஓ குரூப்புக்கு பாம்பே ஓ குரூப் தான் கொடுக்க முடியும். அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்னு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்ல, ஆனால் அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் மட்டும்தான் வாங்க முடியும். அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஆனால் ஓ பாசிட்டிவ்க்கு ஆமாம் யார் வேணா கொடுக்கலாம். ஓ நெகட்டிவ் கொடுக்கலாம், ஓ நெகட்டிவ் கொடுக்கலாம், ஓ நெகட்டிவ் பேக்செல் கொடுக்கலாம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம், ராஜகோபால். வணக்கம் சார், ராஜகோபால் சார் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், என் பேர் ராஜாவே இருக்கேன் தெரியல, நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ. சொல்லுங்க. இல்ல நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா சார். இல்ல ஆக்சுவலா எனக்கு அதுல ஒரே ஒரு டவுட் என்னன்னா, அந்த தலசேமியான்னு ஒரு இது சொன்னாங்க மேடம். கரெக்ட். அது என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் சொல்ல மூளைக்கு ஆகும்போது எல்லா பார்ட்ஸையும் டொனேட் பண்ணிச்சு, பிளட் டொனேட் பண்ண முடியாதா? இது நல்ல கேள்வியா கெட்ட கேள்வியான்னு தெரியல. அப்படியா? மூளைச்சாவு ஆனவங்களோட பிளட்ட
எடுக்கலாமா கூடாதான்னு தெரியல. ஓகே. அது அந்த 2 கேள்வி சொன்னோம். தலசேமியான என்ன சொல்லணும், இந்த மூளைச்சாவும் போது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எல்லா பார்ட்ஸையும். பட் வாட் அபவுட் திஸ் பிளட்டும் அப்ப அதுல இருக்கும் இல்லையா, அதை ஏன் எடுக்க கூடாதா? புரியுது. ஓகே சார், இப்போது நீங்கள் தலசீமியாங்கிறது வந்து ஒரு விதமான ரெட் பிளட் செல்லில் இருக்கிற ஒரு அஃபெக்ட் ஆகிற போன் மேரோவில் அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம் சார். பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நீங்கள் அந்த தலசீமியாங்கிறது. இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பாடி பெயின் இருக்கும், சிவியர் டயர்ட்னஸ் இருக்கும், ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்க, தலை சுத்தல் இருக்கும். இது வந்து ஆல்ஃபா பீட்டான்னு 2 விதமான விஷயங்கள் இருக்குது சார். இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணுன்னா நிறைய சொல்லணும். தலசீமியானா ஒரு விதமாக இது வந்து ஒரு பிளட் டிஸார்டர். நம்மளோட பாடியில் நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீமோக்ளோபினை இதை அஃபெக்ட் பண்ணும் சார். இதுதான் மெயின் விஷயம். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் தலசீமாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு நிறைய அதுக்குன்னு மெடிக்கலி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து அதுக்கான ஃபேக்டர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது சார். கவர்மெண்ட்டே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஆல்ஃபா குளோபின் ப்ரோட்டீன் செயின்ஸும் பீட்டா குளோபின் ப்ரோட்டீன் செயின்ஸும் 2 இருக்குது. இதை பொறுத்து தான் அந்த தலசீமியா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறமா சார் இப்போ நீங்கள் கேட்டீங்க மூளைச்சாவு, பிரெயின் டெத் ஆனாங்கன்னா அவங்க பிளட் கொடுக்கலாமா? ஆல்ரெடி பிரெயின் டெத் ஆனவங்க எப்படி பிளட் கொடுக்க முடியும்? அவங்க நாங்கள் தான் சொன்னோமே, ஒரு டிசீஸ் கிட்ட இருந்து நாங்கள் பிளட்டு வாங்கக்கூடாது, அதுதான் நாங்களோட அது நார்ம்ஸ். ஸோ அதனால் 100% பிரெயின் டெத் ஆனவங்க பிளட் கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். கொடுக்கக்கூடாது. கொடுக்கறதுல இது வரைக்கும் யாரும் எடுத்ததும் இல்லை, அதுக்கான நார்ம்ஸும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் நான் கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால் தலசீமியாவில் என்னெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் சொல்லிடுறேன் சார். டிலேட் பியூபர்ட்டி இருக்கும், க்ரோத் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், போன் அப்னார்மலிட்டிஸ் இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். அப்புறம் சில பேர்த்துக்கு பிகாஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் டிஸார்டர்னால நிறைய பேர்த்துக்கு ஸ்ப்ளீன் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் ஸ்ப்ளீனோட அதிகமான வளர்ச்சி பெருசாகிறதுக்கான வாய்ப்பும் இந்த தலசீமியாவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் மைல்டு டு மாடரேட் சிம்டம் நம்ம சொல்லுவோம். சிவியராக பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட முடியாது, ரொம்ப தலசீமியாவில் ரொம்ப வந்து எல்லோ கலரில் ஸ்கின் வரலாம், யூரின் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு ரெட்டிகுலோசைட் கவுண்ட்டு, கம்ப்ளீட் ஹீமோகிராம் பார்க்கணும், அயன் டிஃபிஷியன்சி செக் பண்ணணும், ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை பொறுத்து அக்கார்டிங்லி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தான் மெயினாக அவங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ மேபி அவங்களுக்கு வந்து அயன் கூட கொடுக்கலாம், அண்ட் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டெம் செல் போன் தெரப்பி கொடுத்து அவங்க சரிப்படுத்தலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே மேம். மேம் ஒரு பாட்டு கேட்டுடலாமா? எஸ். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பேசிட்டீங்க, இருக்கீங்க. ஒரே ஒரு பாட்டு நீங்கள் கேட்ட அந்த பாட்டு ஆட்டு ராஜா திரைப்படத்தில் இருந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக இந்த பாட்டு. ஓகே மேம், கேட்கலாம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து எனக்கும் ஒரு டவுட் இருக்குது, டாக்டர்கிட்ட கேட்கணும். எவ்வளோ நாள் இடைவெளியில் இந்த பிளட் டொனேட் பண்ணணும் டாக்டர்? அதாவது ஆணாக இருந்தால் நான் சொன்னிருந்தேன் வருடத்திற்கு 4 முறை 3 மாத இடைவெளியிலும், பெண்ணாக இருந்தால் வருடத்திற்கு 3 முறை 4 மாத இடைவெளியிலும் கொடுக்கலாம். இதை தவிரங்க சிங்கிள் டோனார் பிளேட்லெட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏஃபெரிசிஸ் மெத்தடில் வெறும் ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட் மட்டும் தட்டணுக்கள் மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் பாடிக்குள்ளே திருப்பி போயிடும். அது ஒரு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இப்போ வந்திருக்கு, கொஞ்சம் நாளாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து சிங்கிள் டோனார் பிளேட்டட். டெங்கு காய்ச்சலுக்காகட்டும், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காகட்டும், ரொம்ப நெஃப்ராலஜிக்கில் ரொம்ப பேலன்ஸ்டு இல்லாத பேஷண்ட்ஸ்க்காகட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம். அது வந்து அதுக்கு மாத்திரம் 3 மாத இடைவெளி கிடையாது. அதாவது டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 24 டைம்ஸ் அவங்க கொடுக்கலாம். 24 டைம்ஸ். அது மட்டும் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஆமாம், அந்த மாதிரி பண்ணலாம். இதில் வந்து ஆண்களும் பெண்களும் சேர்த்து பிளட் டொனேட் பண்ணுறது வந்து டோட்டல் இந்தியா வேர்ல்டில் பாப்புலேஷன் 14% ஆஃப் பாப்புலேஷன் தான் இப்போதைக்கு பிளட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நம்ம வந்து ரத்தம் இல்லாத இறப்புன்ற நிலை இந்த உலகத்திலே இல்லாமல் போகலாம், அந்த மாதிரியான நிலைமை. பட் தமிழ்நாட்டில் நம்ம தமிழக அரசும் சரி, நம்மளுடைய மாநில அரசும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய பிளட் டொனேஷன் வந்து நம்பர் 1 இருக்கிறதுக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் எங்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் தன்னார்வ உடையாளர்களுக்கு. இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த பாராட்டுகளையும், தொடர்ந்து உங்களுடைய வேலை இந்த மாதிரி பிளட் டொனேட் பண்ணுங்கள், நிறைய பேர்த்த சேவ் பண்ணுங்கன்னு எல்லா காலேஜ் டீம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஆர்கனைசர்ஸ்க்கு என்னோட ஒரு மருத்துவராக நான்
வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தேங்க்யூ. சூப்பர் மேம். இப்போ பிளட் டொனேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க மேம்? இப்போ பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா தூங்கணுங்க. ஃபஸ்ட்டு 7 hours தூங்கணும் கட்டாயமாக. நைட் லேட் நைட் சினிமாவுக்கு போனேன், பீச்சுக்கு போனேன், அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்தேன், அப்படி பண்ணக்கூடாது. நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், பிளட் கொடுக்கக்கூடாது. நல்லா தூங்கணும் ஃபஸ்ட்டு. வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. நம்பர் 2, முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைம் பிளட் கொடுக்கலாம். பட் மொத்தம் 24/7 பிளட் கொடுக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி மார்னிங் கொடுத்தா ரொம்ப அவங்களுக்கு நல்லது. ஏன்னா மித்த டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்கல்ல பிளட் டோனருக்கு. அந்த மாதிரி அதே போல் ஹோல் டே போஸ்ட் லஞ்சும் கொடுக்கலாம் தாராளமாக. பட் வயிறு மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வயிறு மட்டும் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாசியேட்டிங்காக இருக்கும் பிளட் கொடுக்கும்போது. அதனால் அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் சாப்பிடாம பிளட் கொடுக்கவே கூடாது. கட்டாயமாக உணவு அருந்து தான் பிளட் கொடுக்கணும். நிறைய ஃப்ளூயிட் சாப்பிடணும். அதாவது பிளட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம 350 mlங்கிறது வந்து முழு ரத்தமாகவும் 450 ml ரத்தம் வந்துட்டு நாங்கள் காம்பனண்ட்டாக செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஒன்று என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறோம், ஒரு ஜூஸ் கொடுக்குறோம், தென் பிஸ்கட் பேக்கெட் கொடுக்குறோம். ஸோ தட் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அவங்களும் நிறைய வாட்டர் நிறைய இன்டேக் எடுத்துக்கலாம். தண்ணியாகவோ இல்லை இளநீராகவோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வீட்டில் போனால் கூட நிறைய அம்மாக்கள் வந்து பயப்படுவாங்க, ஐயோ ஒரு ட்ராப் பிளட் ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவல் ஆச்சுன்னு. எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் நினச்சிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மனுஷங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு திரவம்னா இப்போ வரைக்கும் ரிசர்ச் தான் இருக்குது, யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னா அது வந்து ரத்தம் தான். ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தான் கொடுக்க முடியும். அதாவது மனுஷனுக்கோ மனுஷிக்கோ. ஸோ இது வந்து ஒன்லி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ இதை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது தவிர பிளட் கொடுத்ததுக்கப்புறம் லாங் ட்ரைவ் பைக் ஓட்டுறதாகதோ இல்லை கார் ஓட்டுறதோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நன்றி மறக்கக்கூடாதுல்ல. ஸோ அஸ் அ டாக்டர் நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, முடிஞ்சளவுக்கு எனக்கு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், வெயிட் லிஃப்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் பெரிய நம்ம போட நீடில் கொஞ்சம் பெருசு. அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஓப்பன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் பெயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வாய்ப்பு தான். அதுக்காக பண்ணக்கூடாது ஹெவி லிஃப்டிங்லாம் பண்ணாமல் அன்றைக்கி மைல்டு வாக்கிங் வேணால் போய்க்கலாம். லாங் ட்ரைவ் போக வேண்டாம். மாலுமிகளாக இருந்தாங்கன்னா இந்த கப்பல் மாலுமிகள் அன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது தவிர ஃப்ளைட் ஓட்டுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களும் அன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சரி அந்த அன்றைக்கி ஸ்பெஷல் கேஷுவல் லீவ் கொடுக்குறாங்க. ஸோ அதை அவைல் பண்ணோன்னா காலையிலே பிளட் கொடுத்துருங்க. இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ எல்லாரும் தன்னார்வலர்கள் தானே வந்து பிளட் தராங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க. பட் இப்படி கொடுக்குறவங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்குங்களா? 100% ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படி நாங்கள் பிளட் கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் மற்றவங்களுக்கு வரதில்ல, நம்மளுக்கு என்ன நன்மைகள் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ரெகுலராக பிளட் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறதுல உங்கள் பிபி பல்ஸ் ரேட் எல்லாம் செக் பண்ணுறீங்க. ஸோ ஒன்ஸ் இன் 3 months பிளட் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் வராது. பிகாஸ் உங்களுக்கு டெபாசிட் ஆகாது பாடியில், சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 4 உங்களுடைய ஹார்ட் பீட் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க, உங்களோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினச்சிப்பீங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஹீமோகுளோபின் மெயின்டைன் ஆகும்னா நம்ம நல்லதாக சாப்பிடுவோம் இல்லை, மெயினாக தானே நம்மளுடைய பேலன்ஸ் டயட் நம்ம எடுத்துப்போம். தவிர உங்களுக்கு ஆய்வு கூறுது 85% வந்து கேன்சர் வர்றதுக்கான விஷயங்கள் ரெகுலர் பிளட், அதாவது தன்னார்வ தொடரத்த கொடையாளிகளாக இருந்தால் 85% விழுக்காடு உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இது நான் சொல்லலை, ஆய்வு சொல்லுது. அதே போல் இந்த மாதிரி மறதி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மறந்து போகுது, இதெல்லாமே ரெகுலர் பிளட் டோனர்ஸ்க்கு வரதில்லை. அப்புறம் முக்கியமான விஷயம் ஹார்ட் அட்டாக். நிறைய பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் இப்போ வருது, காமனாக கேள்விப்படுறீங்க. நீங்கள் இப்போ ரெகுலர் பிளட் டோனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 80% குறைஞ்சிருக்கு. ஸோ அதை தவிர 4 உயிர்களை ஒரே டைமில் ஒரு வாட்டி பிளட் கொடுத்தீங்க, 4 ப்ராடக்டாக பிரிக்கிறோம் இல்லையா, இப்போ 4 உயிர்களை காப்பாற்றுறீங்க. அதை தவிர ஒரு அழகான டாக்டரோட ஒரு ஃபோட்டோ எடுக்குதுங்க. இதை விட வேறு என்ன வேணும்? அழகான டாக்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு நேர் இருக்கங்க. ஓகே, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். சென்னை பூந்தமல்லி கலைசாமி. கலைசாமி, சூப்பரா இருக்கு. சொல்லுங்க உங்க பேரு? கலைசாமி. கலைசாமி. மேடம் சொல்லுங்க சார். உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப பலவீனமா இருக்கு. ஓகேங்க. சாப்பாடு சத்தான சாப்பாடு சாப்பிட்டா கூட உடம்புல சத்து பிடிக்க மாட்டேங்குது, தெம்பு இல்லை. என்ன வயசுங்க உங்களுக்கு? 56. ஒரு நாளைக்கு ஒரு நாள் உடம்பு ஒதுக்கிட்டு தான் போகுது, நடக்க கூட சத்து இல்லை. சரி சரி சரி. இதுக்கு என்ன ரத்தத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, வேற கிருமிகள் இருக்குமா
அல்ல ரத்தம் ஊற மாட்டேங்குது மேடம். ரத்தம் இருந்தாலும் சும்மா நடக்க முடியும். சரி சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆன்சர் சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு நல்லா தூங்குங்க, நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறமா இந்த ஃபால்ஸ் யூடியூப்ஸில் இருக்கிற மெசேஜஸ்லாம் கேட்காதீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் வருங்க. நம்பர் 4 வந்து வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சாப்பிடுங்க, வெளி பானங்கள் எதுவும் அருந்தாதீர்கள். அது தவிர வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனைவி என்ன குக் பண்ணி தராங்களோ, இல்லை உங்கள் மகள் என்ன குக் பண்ணி தராங்களோ அதை நீங்கள், அல்லது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களோ அந்த சாப்பாட்டை உணவு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வீட்டில் சமைக்கின்ற உணவை சாப்பிட்டாலே பாதி நோய் வரதில்லை. அதை தவிர பேலன்ஸ் டயட், அதாவது ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாகவும் கம்மி கார்போஹைட்ரேட்டும் கொஞ்சம் கூட நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கிற மாதிரியான மல்டி விட்டமின்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணும். இது வந்து நார்மலாகவே எல்லாத்துலேயும் கிடைக்கும், சோளமில், கம்பில் எல்லாத்துலேயும் கிடைக்குது. அதை தவிர முருங்கைக்கீரை சாதாரணமாக கிடைக்கும். முருங்கைக்கீரை நீங்கள் வந்துட்டு ஒரு பொரியலாகவோ இல்லது கடைஞ்சோ அல்லது குழம்பாவோ வச்சு சாப்பிட்லாம், இல்லை அடையாக கூட சுட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப அவங்களோட ரத்த சோகையை சரிப்படுத்தும். வெயிலில் கொஞ்சம் படுற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி சாப்பிடுங்க. வெயிலில் கொஞ்சம் நேரம் ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிலில் இருங்க. முடிஞ்சிச்சுன்னா அருகாமையில் டாக்டரை அருகுங்கள், உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே, சூப்பர் டாக்டர். இன்னும் அடுத்த நேயர். வணக்கம். ஓகே, வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து? டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். தமிழ் பேசுகிறேன். பாபு திருவள்ளிக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கள் சார். சித்தாந்த பிரகாரம் குழந்தைல இருந்து மனிதன் வந்தாங்க. குழந்தை ரத்தம் நம்ம சூட்ட ஆகுமா? மாதிரி தவிர அந்த ரத்தம் சூட்ட ஆகுமா? கோரிலா குழந்தை ரத்தம் சூட்ட ஆகுமா? சார் ஆக்சுவலாக அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பழைய காலத்தில் எப்படின்னா குரங்குலேருந்து, அப்புறம் வந்து ஆடுலேருந்து, ராஜாக்களுக்கெல்லாம் வந்து மிருகங்கள்லேருந்து பிளட் கொடுத்து, அப்புறம் ஒரு மனுஷனுக்கு டெஸ்ட்டே பண்ணாமல், என்ன டெஸ்ட்டுமே பண்ணாமல் அப்படியே பிளட் கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா ரசிக்க முடியதாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து நேச்சுரலாக பண்ண முடியாது. மரத்துக்கு மரம் தாவறது நம்மளோட ப்ராக்டிஸ் தானே ஒழிய நம்ம ரத்தம் கிடையாது சார். ஸோ நம்மளோட ரத்தம் வந்து நம்மளோட கம்பேட்டபிலிட்டி, நம்மளுக்கு யாரோட ஒத்து பொருந்தோ அதை பொறுத்து தான் நம்ம பிளட் கொடுக்கணும். ஆனால் அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி பிளட் கொடுக்குறது ஆல்வேஸ் பெட்டர். பட் அது இல்லாத பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பேட்டபிலிட்டி பார்த்து கொடுக்குறது பெட்டர். ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி ஒரு ட்ரையல் கூட பண்ணிடாதீங்க சார். மனுஷங்க தான் பிளட் கொடுக்கணும். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் சார். மேம், இப்போ இந்த பிளட்லாம் எங்கே கலெக்ட் பண்ணிக்கிறீங்க? செம்ம கொஷின். இப்போ நாங்கள் கேம்புக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம் அப்படின்னா 6 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிடுவோம். வந்துட்டு இந்த காம்பவுண்டாக நான் சொன்னேன் 4 ப்ராடக்டாக பிரிக்கிறோம். பிளேட்டட், பிளாஸ்மா, கிரையோபிரெசிபிடேட் அண்ட் பிஆர்பிசி 4 ப்ராடக்டாக பிரிக்கிறோம். அது வந்து 6 மணி நேரத்துக்குள்ளே பிளட் பேங்க் ரீச் ஆனால் மட்டும்தான் பண்ண முடியும். அது அப்போ தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எங்களுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது. நான் மாத்திரம் கிடையாது, எங்களுக்கு ஒரு சீனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பெரிய டீம் இருக்குது, டெக்னிக்கல் பீப்புள் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்சஸ் இருக்காங்க. மொத்த பேர் சேர்ந்தால் எங்களோட டீம். அவ்வளோ பேர் உழைச்சாதான் அந்த பிளட்டோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் நான் சொன்னேன் 2 to 6 டிகிரி டெம்பரேச்சரில் நாங்கள் பிளட் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 ml பிளட் எடுத்துகிறோம். அந்த பிளட்டை வந்து என்ன பண்ணுறோம், எடுக்கும்போதே ப்ளீட் பண்ணும்போது 10 ml நாங்கள் பைலட் டியூப்பில் கலெக்ட் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமலையில் 1 and 2 2 பண்ணுறோம், ஹெச்ஐவி 1 and 2 பண்ணுறோம், ஹெச்சிவி டெஸ்ட் பண்ணுறோம், விடிஆர்எல் அதாவது பால்வினை நோய் பண்ணுறோம், மலேரியா. இந்த டெஸ்ட்லாம் பண்ணி இந்த டெஸ்ட் நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அவங்களுக்கு பிளட்டை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ அது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன் அண்ட் அன்ஸ்க்ரீன் ரெண்டு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும். அன்ஸ்க்ரீனில் இருக்கிற பிளட் வந்து டாக்டர் சைன் பண்ணக்கப்புறம் தான் ஸ்க்ரீனுக்கே மாறும். அதுக்கப்புறம் தான் எந்த விதமான பயம் கிடையாது. கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறோம். அதுக்கான ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். பண்ணி டாக்டர் சைன் பண்ணக்கு பிளட் போகுது. 35 days நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம். முழு ரத்தமாக இருந்தாலோ அல்லது பிஆர்பிசி அதாவது வெறும் திரவம் நீக்கப்பட்ட ரத்தமாக இருந்தாலும். இன்கேஸ் ஒரு அடிட்டிவ் சொல்யூஷன் ஆட் பண்ணால் இன்னும் 7 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், அதுதான் அவனோட லைஃப். அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட்னா 5 நாள் வைக்கலாம், 0 to 5 days வைக்கலாம். பிளாஸ்மா அதாவது ரத்தத்துக்கு மேலே திரவம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ப்ரோட்டீன்ஸ்லாம் அதில் இருக்குன்னு, ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு, அது வந்துட்டு 1 year வரைக்கும் -20 to -40 டிகிரி டெம்பரேச்சரில் வைக்கிறோம். அதாவது டீப் ஃப்ரீசரில் வைக்கிறோம். இன்கேஸ் 5 years வைக்கணும்னா -80 வரைக்கும் நாங்கள் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறோம். அதே போல் கிரையோபிரெசிபிடேட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இங்கேயே நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் பார்க்குறோம். எவ்ரி 2 hours அதில் கரெக்டாக செக் பண்ணாங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் பார்க்குறோம். அதை மானிட்டர் பண்ணுறோம். அதனால தான் சிறந்த
ரத்த வங்கியாக நாங்கள் இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ அழகாக வந்து நீங்கள் 1 மணி நேரம் எங்களுக்காக செலவிட்டிருக்கீங்க. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த அழைத்ததுக்கு மிக்க நன்றி. முக்கியமாக வந்து நேஷனல் வாலண்டரி பிளட் டோனர்ஸ் டேன்னு ஒரு டே வந்து அக்டோபர் 1 அன்னைக்கு வந்துச்சு. அது எப்படின்னா ரத்த கொடையாளிகளும் ரத்த தன்னார்வ ரத்த அமைப்பாளர்களையும் பாராட்டுற விதமான இதுதான். ஸோ அந்த மாதத்தில் நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவங்கள இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் தி ஆர்கனைசர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் ரசிச்சு கேட்ட அந்த லாஸ்ட் பார்ட் சேதுபதி திரைப்படம் கொஞ்சம் பேசிட வேணாம். பேசுவோம். தேங்க்யூ.